ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட பிளெண்டர் பிகினர் டுட்டோரியல்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவையான எல்லா சீனுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட சீனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டும் கொடுத்தாச்சு, அது கம்பாசிட்டியும் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அனிமேஷன் தான் லேர்ன் பண்ண போறோம். இது வந்து பிகினர் டுட்டோரியல்ங்கிறதுக்காண்டி ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு பேசிக்கான அனிமேஷன் தான் கொடுக்க போறோம். நம்மளால வந்து சாலிட் வியூல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஸோ நம்மளோட பிளெண்டர்ல நிறைய விதத்துல நம்மளால அனிமேஷன் கொடுத்துக்க முடியும். இப்போ அதுல இருந்து ஒரு பேசிக்கான அனிமேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து கேமரால தான் அனிமேஷன் கொடுக்க போறோம். ஸோ அதனால நம்ம வந்து கேமரா ஸ்மால் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு பெருசா இருந்தா கேமரா நம்ம அனிமேஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்காது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா எஸ் கொடுத்து ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்மால் பண்றதுனால நம்ம ஃப்ரேம் எதுவும் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட ஃப்ரேம் வந்து இப்போ நான் லைட்டா மூவ் பண்ணி கூட வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டா இந்த டீயோட ஆஃப்ல வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நான் வந்து எஸ் கொடுத்து ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸ்மால் பண்ணிட்டேன் நம்மளோட கேமராவை. இப்போ நான் 0 ப்ரெஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதே ஃப்ரேம் அதே இதுல தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களோட கேமரா வந்து ஸ்மால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னும் கூட ஸ்மால் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததா நம்மளுக்கு அனிமேஷன் கொடுக்கறது தேவைப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் லைன். ஸோ நம்மளோட டிஃபால்ட் லேஅவுட்ல கீழே பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் உங்களுக்கு வந்து டைம் லைன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்களாம் வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தீங்க, மொபைல்லையோ இல்லை பிசிலோ நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன்லாம் என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம் லைனும் ஒர்க் ஆகும். ஸோ என்னன்னா அதுல வந்து செகண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அதுல நம்ம இன்வெர்ட் பண்ற வீடியோ வந்து செகண்ட்ஸ்லயோ இல்லை மினிட்ஸ்லயோ நம்மளுக்கு வந்து காமிக்கும். அதை பொறுத்து நம்மளோட வீடியோட டூரேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரேம்ஸ்ல தான் இருக்கும். அதாவது நீங்க வீடியோ எடிட்டிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸோ மினிட்ஸோ ஓகே. ஸோ ஆனா நீங்க வந்து அனிமேஷன் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா 2D அனிமேஷனா இருக்கட்டும் 3D அனிமேஷனா இருக்கட்டும், ஸோ எல்லாமே இங்க வந்து ஃப்ரேம்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 240 ஃப்ரேம் வரைக்கும் கிரே கலர்ல இருக்கும். மத்த எல்லாம் பிளாக் கலர். அதாவது நீங்க இப்போ ரெண்டர் பண்ணீங்க, உங்களோட அனிமேஷன் ரெண்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஆரம்பிச்சு 240 ஃப்ரேம் வரைக்கும் அதை ரெண்டர் பண்ணி நம்ம சீக்வன்ஸா நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஃப்ரேம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கேமராவோ இல்லை ஒரு மொபைலையோ ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்டில் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதுதான் ஃப்ரேம். ஆனா நம்ம வீடியோவா அது சேஞ்ச் ஆகும்போது அது வந்து எஃபிஎஸ்ஸா சேஞ்ச் ஆகும். எஃபிஎஸ்னா ஃப்ரேம் பர் செகண்ட். மொபைலையோ கேமராலையோ நீங்க வீடியோ எடுக்கும்போது அதிலே காமிக்கும். ஸோ 30 எஃபிஎஸ்ல வீடியோ எடுக்குமா, இல்லை 60 எஃபிஎஸ்ல வீடியோ எடுக்குமா, இல்லை நீங்க கேம் விளாண்டுருந்தீங்கன்னா ஸோ 90 எஃபிஎஸ்ல கேம் விளாட்றதாகட்டும், 140 எஃபிஎஸ்ல கேம் விளாட்றதாகட்டும், ஸோ அது எல்லாமே ஃப்ரேம் பர் செகண்ட் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் பர் செகண்ட்னா ஒரு செகண்ட்குள்ள எத்தனை ஃப்ரேம் இருக்கணும், அதாவது ஒரு செகண்ட்குள்ள எத்தனை போட்டோ இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 30 எஃபிஎஸ்ல நீங்க வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கும். அதாவது 30 போட்டோ இருக்கும். செகண்ட் அந்த வீடியோ ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து 30 போட்டோவை நீங்க கன்டினியூஸா பார்த்திருப்பீங்க. நீங்க ஸ்டாப் மோஷன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு போட்டோவா எடுத்து கடைசியில் அது வீடியோவா ஒரு சீக்வன்ஸா கம்பைன் பண்ணி நமக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்க எஃபிஎஸும் ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு அனிமேஷன் மூவியோட குளோபல் ஸ்டாண்டர்ட் எஃபிஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. இல்லைனா உங்களுக்கு டெலிவிஷனுக்கோ இல்லை இன்டர்நெட்டுக்கோ ஒரு அனிமேஷன் ரெண்டு பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து 30 எஃபிஎஸ்ல எடுத்துப்பீங்க. இல்ல உங்களோட அனிமேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும், ஹை குவாலிட்டியான ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா 60 எஃபிஎஸ்ல எடுப்பீங்க. ஸோ 60 ஃப்ரேம்ஸ் வந்து அது ரெண்டர் பண்ணும். ஸோ நம்மளோட பிளெண்டர்ல அந்த எஃபிஎஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியும் அவுட்புட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நம்மளோட கேமராவோட அந்த ரெசல்யூஷன் ஸோ இப்போ வந்து 1080pல தான் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்னு இருக்கு. இங்கேயும் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த குளோபல் ஸ்டாண்டர்டான 24 எஃபிஎஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி டிவிக்கோ இல்லை ஆன்லைனுக்கோ நீங்க ரெண்டர் பண்றீங்க அப்படின்னா 30 எஃபிஎஸ்ல வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப ஹை குவாலிட்டியா நீங்க ரெண்டரிங் எடுக்க போறீங்க அப்படின்னா 60 இல்லை அதுக்கு மேலேயும் கூட நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட நீடை பொறுத்து தான். நம்மளுக்கு ஒரு டீசென்டான அனிமேஷன் எடுக்கிறதுக்கு 24 எனாஃப் தான். ஸ்மூத் கிடைக்கிறக்காண்டி 30ல வச்சுப்போம். டைம் லைன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரேம் வந்து 1ல ஆரம்பிச்சு 240ல நான் சொன்ன மாதிரி இங்க எண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ரெண்டர் பண்ணும்போது 240 வரைக்கும் தான் ரெண்டர் ஆகும். வந்து எனக்கு 240 இல்ல இன்னுமே எனக்கு வந்து லென்த்தா வேணும் அப்படின்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 500 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ரெண்டர் ஆகணும் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 500 ஃப்ரேம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே கிரே ஏரியா வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேயுமே உங்களோட ஃப்ரேம் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 240 வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ்ல பார்க்க கன்ஃபியூஸா இருக்கு, எஃபிஎஸ்ல ஒர்க் பண்ண இப்போ 1 செகண்டா 2 செகண்டா எனக்கு தெரியல, கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா உங்களோட டைம் லைன்ல உங்களோட கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க டைம் லைன்ல ஃப்ரேம்ஸ்ல காமிக்கிற எல்லாமே செகண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் கரெக்டா வந்து 1 செகண்ட்ல வச்சிருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஸோ 30 எஃபிஎஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நான் 2 செகண்ட்ல நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன் 60 எஃபிஎஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுக்க போற ரெண்டரை வந்து ஒரு 8 செகண்ட் வச்சுப்போம். ஸோ நம்ம 8க்கு வந்து 240 கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நார்மலா ஒரு பேசிக்கான அனிமேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த கேமராவை தான் அனிமேட் பண்ண போறேன் அப்படின்னா நான் அந்த கேமரா கிளிக் பண்ணிட்டு என்னோட டைம் லைன்ல இருக்க இந்த பிளே ஹெட் இருக்குல்ல, இந்த பிளே ஹெட்டை நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். அதாவது 1ல வச்சிடறேன். 1ல வச்சுட்டு நம்மளோட கேமரா வந்து செலக்ட் ஆயிருக்கு. நான் ஐ பிரஸ் பண்ணிடுறேன். ஐ பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்
ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்கும் எல்லோ கலர்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கீ ஃப்ரேம் வச்சு தான் நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம்னா என்னங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த கீ ஃப்ரேம் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஐ பிரஸ் பண்ணோடனே நம்மளோட கேமராவோட லொகேஷன் டேட்டா, ரொட்டேஷன் டேட்டா, பொசிஷன் டேட்டா இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கும். ஸோ அது எல்லாமே இந்த பாயிண்ட்ல வந்து எடுத்து வச்சுக்கும். இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணி 60 fps வச்சுக்கிறேன், அதாவது 2 செகண்ட்ல வச்சுக்கிறேன். என்னோட கேமரா வந்து ஜி கொடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். GY பிரஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் இன்ல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ திரும்பவும் ஐ பிரஸ் பண்றேன். ஸோ ஐ பிரஸ் பண்ணனா இப்போ நம்மளோட கேமரா எங்க இருக்கோ அதை பொறுத்து லொகேஷன் டேட்டா, ரொட்டேஷன் டேட்டா, பொசிஷன் டேட்டா எல்லாத்தையுமே ஸோ இது வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த இந்த கீ ஃப்ரேம்ல இருக்க டேட்டாவும் இப்போ கடைசியா கொடுத்த இந்த கீ ஃப்ரேம் இருக்க டேட்டாவையும் இடையில நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டேட்டால இருந்து இந்த டேட்டா வரைக்கும் நம்மளோட நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு இடையில உள்ளதான் நம்ம வந்து அனிமேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து இது ஸ்பேஸ் பார் கொடுத்து ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கேமரா வந்து மூவ் ஆகுது. இப்போ நான் வந்து 0 நம்பர் பாயிண்ட்ல வந்து 0 பிரஸ் பண்ணிட்டு அந்த கேமரா ஃப்ரேம்குள்ள இருந்து பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சு ரன் பண்றேன். அப்படியே நம்மளோட வடையை நோக்கி அப்படியே ஜூம் ஆகி உள்ள போகுது. ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து ஜூம் இன்ல உள்ள போகுது. இப்படிதான் நம்ம பிளெண்டர்ல பேசிக்கா ஒரு அனிமேஷன் கொடுப்போம். நீங்க ஒன்லி இது கேமராக்கு மட்டும் தான் கொடுக்கலாமா கேட்டீங்கன்னா கிடையாது. இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே கொடுத்துக்க முடியும், உங்களோட மெட்டீரியல் கொடுத்துக்க முடியும். ஸோ நிறைய ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால அனிமேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இது பிகினர் டுட்டோரியல்னால நான் ஒன்லி பேசிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணிருக்கேன். தனியா அனிமேஷன் தனியா வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நான் கேமரா கொடுத்துருக்க அந்த டேட்டா வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அனிமேஷன் டேட்டாவை டெலிட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வடைக்கும் நான் உங்களுக்கு வந்து அனிமேஷன் கொடுத்து காட்டுறேன். இப்போ நம்மளோட வடை வந்து கொஞ்சம் அப்படியே லெவிட்டு டை பறந்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அனிமேஷன் பண்ணிக்கிறேன். நம்மளோட வடையை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு ஐ கொடுத்துறேன். ஸோ ஐ கொடுத்துனா இப்போ இருக்கிற லொகேஷன் டேட்டா எல்லாமே இது எடுத்து வச்சுக்கோம். அதே மாதிரி 60 செகண்டில் வச்சுட்டு இப்போ நான் ஜி கொடுத்து ஒய் கொடுத்து கொஞ்சமாக இதை மூவ் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ 2 கீ ஃப்ரேம் நமக்கு ஆட் ஆச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வடை எப்படி பறந்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கிறக்காண்டி ஸோ ஃப்ரேமை கொஞ்சம் நான் மூவ் பண்ணி அதுக்கு வந்து நான் அனிமேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடை வந்து காற்றுல மிதந்தா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த கீ ஃப்ரேமை நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது மூலமாக அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஸ்பீடையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான அனிமேஷன் நம்ம கொடுக்குறது. ஸோ ஒன்லி நம்ம கேமரா ஆங்கிள் மட்டும் தான் நம்ம அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அதனால் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டைப்ல நீங்கள் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோ கீயிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு ஓகே இப்படி இருக்கட்டும். இப்போ நான் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிட்டு ஜி கொடுத்து மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாத்தையுமே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்மளோட கீ ஃப்ரேம் டேட்டா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எங்கெங்கே மூவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கும். நான் இது டேட்டா எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். இல்லைனா கண்ட்ரோல் இசட் கொடுத்து பழைய மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் நான் அனிமேஷன் கொடுக்கும்போதே கவனிச்சிருப்பீங்க, நம்ம கேமரா நார்மலாக நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கேமரா கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒன்லி இந்த வடையை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேமராக்கு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஜூம் இன் எஃபெக்டே நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட கேமரா இங்கேருந்து அப்படியே ஜூம் ஆகணும், நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து நான் ஜூம் ஆகணும் அப்படின்னா ஸோ இங்கே நான் நார்மலாக ஐ கொடுத்து ஸோ நான் GY கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃப்ரேமில் வச்சுட்டு திரும்ப ஐ ப்ரெஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் ஆகுது. ஸோ கரெக்டாக நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகலை, ஆனால் கரெக்டாக ஜூம் இன் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து கேமரா வந்து இப்படி வர தேவையில்ல, ஜூம் இன்னும் வர தேவையில்ல, கொஞ்சம் கர்வ் ஆகி கொஞ்சம் டாப் ஆங்கிள்லையும் போகணும். நம்ம இங்கேருந்து கேமரா வந்து அப்படி கொஞ்சம் இந்த வரைக்கும் வந்து ஸோ இந்த மாதிரி இந்த வியூவில் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸ்டார்டிங் வியூ இங்கே இருக்கணும், எண்டிங்கில் வந்து இங்கே வரைக்கும் வந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வடையை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஃபோக்கஸ்ட் ஆகி கவர் பண்ணுறதுனால ஸோ நம்ம கேமராவை நம்ம நார்மலாக ஹேண்ட் அனிமேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அதை அக்யூரேட்டாக கொண்டு வரதுக்காண்டி இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா Shift-A கிளிக் பண்ணி ஒரு எம்டி ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்டின்னு இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் ஸ்பேரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேரை ஆட் பண்ணோன்னா அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இந்த எம்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற இந்த வியூபோர்ட்டில் மட்டும் தான் உங்களால் வந்து இந்த எம்டியை பார்க்க முடியும். நீங்கள் ரெண்டர் பண்ணி அவுட்புட்டாக எடுத்தீங்கன்னா இந்த எம்டி வந்து அதில் இருக்காது. ஸோ இந்த எம்டியை வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ரெண்டர் பண்ணாது. ஸோ அப்போ இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு மூவ்மெண்ட் அனிமேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ அதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இப்போ எப்படி சட்னியை வந்து வடையோட பேரண்ட் பண்ணோம்ல அதே மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த எம்டியோட பேரண்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த எம்டி எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ உங்களால் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை இந்த எம்டி மூலமாக நீங்கள் வந்து அனிமேஷன் பண்ணிக்க முடியும். இது கேரக்டர் அனிமேஷனாக இருக்கட்டும், ரோபோட்டிக் அனிமேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த எம்டி வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த எம்டியோட நம்மளோட கேமரா வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் கேமரா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எம்டியை கிளிக் பண்ணிட்டு Ctrl+P கொடுத்து ஸோ ஆப்ஜெக்ட் போட்டு கீப் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல அதே கிளிக் பண்ணிங்க.
ஏன் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே இருக்கோ அதே இடத்துல இருந்து பேரண்ட் ஆகிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 0 கொடுத்து நம்பர் பேரில் 0 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் நம்மளோட எம்டியை கிளிக் பண்ணிட்டு ஆர் கொடுத்து ஸோ ரொட்டேட் பண்ணுறேன், எக்ஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். இப்போ பாருங்களேன் நம்மளோட கேமரா ஆங்கிள் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுது. கரெக்டாக நம்மள அந்த வடையை ஃபோக்கஸ்டாக வச்சு நம்ம கேமரா ஆங்கிள் வந்து மூவ் ஆகுது. ஸோ நான் வெளியில் கூட போய்க்கிறேன். இப்போ நான் அதை ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்க, எக்ஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறேன். நம்ம கேமரா வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகுது. ஸோ நார்மலாக நம்ம கேமராக்கு ஹேண்ட் அனிமேஷன் கொடுக்குற காட்டிலும் இப்போ எம்டி மூலமாக கொடுத்தோம்னா இன்னுமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இது மூலமாக உங்களால் எல்லா டைப்லையுமே உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சமாக கீழே வரைக்கும் ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ நான் ஆர் கொடுத்து செட்டு கொடுத்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஹரிசாண்டல் அனிமேஷன் நம்ம வந்து கேமரா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஐ ப்ரெஸ் பண்ணி ஒரு நம்மளோட எம்டியை கிளிக் பண்ணி ஐ ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 60 ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு ஆர் கொடுத்து செட்டு கொடுத்து எப்படி லெஃப்ட் சைடில் வந்து நான் மூவ் பண்ணிக்கேன். ஸோ ஹரிசாண்டலாக ஒரு கேமரா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேமரா அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ்டாக வச்சு ஒரு அனிமேஷன் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ரெண்டர் மூவியில் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சாலிட் வியூவில் வச்சு நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்து அனிமேஷன் ரன் பண்ணும்போது நம்ம என்ன FPS கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 30 FPS தான் கொடுத்துருக்கோம். 31 சும்மா ஒரு கிளிச்சுக்காண்டி அப் அண்ட் டவுனில் அது ஏறும். ஸோ ஆனால் ரன் ஆகிறது ஃபுல் FPS தான் ரன் ஆகும். ஆனால் நீங்கள் ரெண்டர் வியூவில் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது லோடு அதிகமாக இருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து இன்புட் லாக் ஆகும். ஸோ அதனால உங்களோட அனிமேஷன் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக தெரியாது. இதில் இந்த ரெண்டர் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷன் பண்ணும்போது சாலிட் வியூவிலே வச்சுங்க. ஒன்லி செக் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ரெண்டர் வியூவில் அப்பப்போ ஃப்ரேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஸோ நான் அந்த செகண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அதே 60 FPS வச்சுட்டு ஸோ இப்போ நான் ஆர் கொடுத்து ஸோ எக்ஸ் கொடுத்து கொஞ்சம் டாப் ஆங்கிள் வரைக்கும் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கீழேருந்து நம்மளுக்கு அந்த ஒரு கொஞ்சம் டாப் ஆங்கிள் வரைக்கும் வடையண்டியும் ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்னுமே நம்மளுக்கு வந்து டீட்டெயில் நல்லா தெரியலக்காண்டி இன்னும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு எம்டி வந்து நான் ஸ்கேல் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட கேமரா வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ நான் ஸ்கேல் டவுன் பண்ணேன் அப்படின்னா ஜூம் இன் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் எம்டியை ஸ்கேல் பண்ணீங்கன்னா நம்மளோட எம்டியோட சைஸ் சேஞ்ச் ஆகிறனால கேமரா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜூம் அவுட்டு, இது வந்து ஜூம் இன். இதே வச்சு கூட நீங்கள் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 60 FPSல இருக்க இந்த ஃப்ரேமை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா வந்து ஸ்மூத்தான ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன 3 டேரக்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேரக்ஷனை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கங்க. ஹரிசாண்டல் அந்த மோஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நான் வெர்டிகலாக காமிச்ச மாதிரி மோஷனில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஜூம் இன் ஜூம் அவுட்டில் எடுக்கிற நீங்கள் இந்த டாலி ஷாட்டாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஏதாச்சும் ஒரு ஷாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி கீ ஃப்ரேம் கொடுத்து நீங்கள் அனிமேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நார்மலாக என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இந்த வியூலே இருக்கட்டும், ஆனால் ரொட்டேட் ஆகும்போது கொஞ்சம் ஜூம் இன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துப்போம். எஸ் கொடுத்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லொக்கேஷன் அதாவது ஃப்ரேம் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் கேமரா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜி கொடுத்து மூவ் பண்ணி வச்சுக்க தேவையில்லை. எம்டிவே நீங்கள் வந்து ஜி கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேமரா மூவ் ஆகிக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வச்சாச்சு. பின்னாடி ஆப்ஜெக்ட் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஐ ப்ரெஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த ஆங்கிள் ஓகே. ஸோ நான் ஐ ப்ரெஸ் பண்ணி இந்த டேட்டா கொடுத்துட்டேன். ஸோ 60 FPSல வச்சுருக்கேன். அதாவது 2 செகண்ட், அந்த 2 செகண்டில் வந்து நம்மளோட கேமரா வந்து மூவ் ஆகி அடுத்த ஆங்கிளுக்கு போகணும். ஸோ ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக அதை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆங்கிள் ஓகே. ஸ்கேல் என்ன பண்ணால் கொஞ்சமாக நான் வந்து ஜூம் அவுட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து பார்க்க நல்லா க்ளோஸ்அப்பில் ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரியுது. மேலே ஆங்கிள் போக போக உங்களுக்கு வந்து ஜூம் அவுட்டாக தெரியுது. இன்னுமே நல்லா டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு 60ல் வச்சுட்டு ஸோ ஆர் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் திரும்பவும் இது பண்ணிக்கிங்க. ஜி கொடுத்து லைட்டாக அதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரேமுக்கு சென்டராக வர மாதிரி நம்மளோட எம்டி வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ எஸ் கொடுத்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஜூம் இல்லை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஐ ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இந்த டேட்டாவை எடுத்துக்கும். ஸோ இப்போ நார்மலாக அது கீழே இருந்து கொஞ்சம் அப்பில் போயிட்டு கரெக்டாக நம்மளோட ஆப்ஜெக்ட் மட்டும் அது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த அனிமேஷன் வந்து ஸோ பெசியர் கர்வாக தான் ஒர்க் ஆகிருக்கும். நம்மளோட அனிமேஷன் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி நல்லா பீக்கில் போயிட்டு இங்கே வந்து ஸ்மூத்தாக ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஸ்மூத் ஆகுது. ஆனால் நடுவில் கொடுத்தோம்னா நடுவில் இருக்க ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முடியும் போது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா இங்கே அனிமேஷன் டேப் இருக்கு பாருங்க. அனிமேஷன் டேப் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஷீட் இருக்கும். எம்டி தானே இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதோட அனிமேஷனில் இருக்க எல்லா டேட்டாவே நம்மளுக்கு வந்து காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறதுனால அந்த எம்டியில் இருக்க எல்லா லொகேஷன் டேட்டா
ரொட்டேஷன் டேட்டா, ஸ்கேல் டேட்டா, எல்லா டேட்டாவுமே கீ ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒய் ரொட்டேஷனும் ஜெட் ரொட்டேஷன் மட்டும் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கும் எண்டிங் கீ ஃப்ரேமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ ஏன் அப்படின்னா நம்ம அந்த டேட்டா வந்து எந்த விதமான சேஞ்சஸும் ஏற்படுத்தல. சோ நம்ம வந்து ஒய் ரொட்டேஷனோ ஜெட் ரொட்டேஷனோ நம்மளோட எம்டிக்கு வந்து நம்ம கொடுக்கல. சோ அதனால சேம் டேட்டாவை தான் இது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிறனால இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா மத்த எல்லா டேட்டாவுமே வேற வேற டேட்டா. சோ இங்க கொடுத்துருக்க நம்ம எக்ஸ் ரொட்டேஷனா இருக்கட்டும், ஸோ 60 ஃப்ரேமில் நம்ம கொடுத்துருக்க எக்ஸ் ரொட்டேஷன் டேட்டாவாக இருக்கட்டும், ரெண்டுமே வேற வேற. ஸோ அதனால இது ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் இல்லை. ஓகே, இப்போ நீங்க வந்து டாப் ஷீட்ல இருந்து இந்த கிராஃப் எடிட்டருக்கு சேஞ்ச் பண்ணீங்க. கிராஃப் எடிட்டருக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1ல கொடுத்திருந்த அனிமேஷன் வந்து இங்க இருக்கும். ஸோ நம்ம 60ல கொடுத்த அனிமேஷன் வந்து கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரே ஃப்ரேம்ல, அதாவது ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு நீங்க வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு மிடில் கிளிக், ஸோ உங்க மவுஸ் வந்து மிடில் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் வந்து அதுக்கேற்ற மாதிரி இதை ஸ்குவீஸ் பண்ணி ஸ்மாலாக வச்சுக்க முடியும். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து நார்மலைஸ் கிளிக் பண்ணிருங்க. நார்மலைஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளோட ஃப்ரேமுக்கு செட் ஆகிற மாதிரி இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸோ எக்ஸ் ரொட்டேஷன் தான் இது. அந்த கிராஃப்ல இருக்க அனிமேஷன் கர்வ் பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்ல வந்துருக்கும். ஸோ எஸ் கர்வ் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற கீ பாயிண்ட் இதை கிளிக் பண்ணி ஆர் கொடுத்து ஸோ இப்படி வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா எண்டிங்ல இதோட ஸ்மூத்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்மளுடைய எண்டிங் வந்து அப்படியே எந்த ஸ்பீட்ல இடையில வருதோ அதே ஸ்பீட்ல கட் ஆயிடும். ஸோ இதே மாதிரியே நீங்க வந்து இதோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெண்ட் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சு டக்குன்னு ஸ்பீட் ஆகி கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இதுக்கு அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த கர்வ் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 கீ ஃப்ரேம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா இன்டர்போலேஷன் மோடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இது மூலமாகவும் உங்களால அந்த கர்வ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலா நம்மளோட பெசியர்ல தான் நம்மளோட கர்வ் இருக்கு. இந்த லீனியர் சேஞ்ச் பண்ணீங்க பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஸ்மூத்தா அப்படியே கர்வா வந்தது, இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைனா வருது. அதனால என்ன ஆகும்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கும். அந்த ஸ்பீட்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இது மட்டும் தான ஆப்ஷன் கேட்டீங்கன்னா கிடையாது, நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஈஸிங்ல சைன் யூசர் டைல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை கொடுக்குறேன். இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும்போது ரொம்ப ஸ்பீடா எண்ட் ஆகும். ஒன்லி ஸ்டார்டிங் மட்டும் தான் அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து நிறைய டைப்ஸ்ல வந்து உங்களால அந்த கர்வ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் சர்க்குலர்ல சேஞ்ச் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஒரு ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்பீடா எண்ட் ஆகுது. இந்த மாதிரி உங்களால வந்து கர்வ்ஸை வந்து இங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேமரா கொடுத்துருக்க அனிமேஷன் வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நார்மலா பெசியர்லேயே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி ஸ்மூத்தாவே நம்மளோட கேமரா ஆங்கிள் வந்து அங்கே வந்து ஸ்டாப் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கேமராக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நான் ரெண்டர் வியூல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டர் வியூல சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டாப் வியூ வரைக்கும் நமக்கு வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் விட்டு வெளியில போகுது அப்படின்னா 0ல வச்சுக்கிட்டு நம்ம எம்டியை கிளிக் பண்ணி லைட்டாக அதை மூவ் பண்ணி பின்னாடி வச்சுங்க. வச்சுட்டு அதே 60ல வச்சுட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ அந்த டேட்டா அது எடுத்துக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரேமை வந்து கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டுமே நம்மளோட ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. நம்மளோட கேமரா கிளிக் பண்ணிங்க. கேமரா கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு இருக்கும். டெப்த் ஆஃப் ஃபீல்டை கிளிக் பண்ணிங்க. ஸோ அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட கேமரா வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும், எந்த ஆப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கணும், அதாவது பிளரா இருக்கணுங்கிறத கொடுக்குறது தான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு. ஸோ நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா அது 10 மீட்டர், அதாவது நம்ம கேமரால இருந்து 10 மீட்டருக்குள்ள எது இருக்கோ அது வரைக்கும் தான் கவர் பண்ணும். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆப்ஜெக்ட் வரைக்கும் போகும். ஸோ இப்படி நீங்க கிளிக் பண்ணி நம்ம மீட்டரை பார்க்கறத காட்டிலும் ஸோ இங்க இருக்கு அந்த ஃபோக்கஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஸோ அதுல இருக்க அந்த ஐ ட்ராப்பை கிளிக் பண்ணி நம்ம வட மேல கிளிக் பண்ணிருங்க. ஸோ வட மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வட இருக்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆயிருக்கும். அதுக்கு வெளியில இருக்க எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிருக்கும், பிளரா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்மளோட வட மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கு, பேக்ரவுண்ட் வந்து பிளரா இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பிளரா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க இருக்கல அப்பச்சர்ல இருக்க எஃப்ஸ்டாப் சேஞ்ச் பண்ணி அது எந்த அளவுக்கு பிளரா இருக்குங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். 345 வச்சுன்னா ஓரளவுக்கு பிளரா இருக்கும். நல்லா ஒரு பொக்கே எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 இல்லை 1.6 1.8 அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது ஃபுல்லாவே பிளர் ஆயிரும். ஸோ கரெக்டா நம்ம எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோமோ அது மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கும். இது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நான் வந்து 2.8ல வச்சுக்கிறேன். எனக்கு இதுவே ஸ்மூத்தா இருக்கு. நம்மளோட டிவியுமே அதுக்கேற்ற மாதிரி கவர் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கனால நம்ம டிவியுமே அதுக்கேற்ற மாதிரி கவர் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு நார்மலான ஒரு அனிமேஷன் எப்படி கொடுக்குங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இந்த அனிமேஷன் எப்படி ரெண்டர் பண்றது, ஸோ ரெண்டர் பண்ண அவுட்புட்டை எப்படி வந்து ஒரு சீக்வன்ஸா ஒரு வீடியோவா எப்படி கன்வெர்ட் பண்றதுங்கிறத பார்ப்போம். டாடா பை பாய்.